Hi friends, welcome to Diya Samayal. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா பச்சை சுண்டைக்காய் வச்சு ஒரு காரக்குழம்பு தான் ரெடி பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. 100 கிராம் பச்சை சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். பச்சை சுண்டைக்காய் மேலே ஒரு காம்பு பகுதி இருக்கும், அதை நீக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு தட்டுற கல்லோ இல்லை மத்தோ வச்சு ஒவ்வொரு சுண்டைக்காவையும் இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. பச்சை சுண்டைக்காயில் முத்துன விதை அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம முழுசாக சேர்த்து சமைச்சோன்னா நம்மளுக்கு ஒரு சிறு கசப்பு இருக்கும். அதே சமயத்தில் சில பேருக்கு வயிற்று வலி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா இடித்து எடுத்தாச்சு. இப்போ தண்ணியில் போட்டு ஒரு 2க்கு 3 வாட்டி நல்லா கழுவி எடுக்கலாம். அப்படி கழுவி எடுக்கும் போது தான் சுண்டைக்காயில் இருக்க முத்துன விதையெல்லாம் தண்ணியில் ஈஸியாக வெளியில் வந்துடும். நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச பிறகு 15 பல்லு பூண்டை இடித்து சேர்த்துக்கோங்க. 100 கிராம் சின்ன வெங்காயத்தை முழுசாக சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கி விட்டாச்சு. இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போது இடித்து வச்சுருக்க பச்சை சுண்டைக்காவை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. 1 நிமிஷம் இந்த வெங்காய தக்காளியோடு இந்த சுண்டைக்காவை நல்லா வதக்கி விடணும். சுண்டைக்காய் போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் உப்பு, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்து 1 நிமிஷம் இந்த சுண்டைக்காயோட நல்லா கிளறி விடுங்க. ஒருவேளை உங்ககிட்ட குழம்பு மிளகாப்பொடி இல்லைன்னா 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போது ஒரு எலுமிச்சைப்பழ சைஸுக்கு புளியை எடுத்து 2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. புளி தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போது உங்களுக்கு தேவைப்படுற திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 2 கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ ஒரு கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது மூடி போட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குழம்பை நல்லா கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் குழம்பை நல்லா கொதிக்க விட்டோம். இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா சுண்டி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பு ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப டேஸ்டான பச்சை சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.